242 பயணிகளுடன் விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா விமானம் போயிங் நிறுவனத்தின் தயாரிப்பு என்ற முக்கிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. விமான விபத்தில் சிக்கியுள்ள பயணிகள் மற்றும் குழுவினரை மீட்பதற்காக அங்கு ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. விபத்து காரணமாக வானை முட்டும் அளவிற்கு கரும்புகை சூழ்ந்திருக்கும் நிலையில் 7 தீயணைப்பு வாகனங்களானது வரவழைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக குஜராத் முதலமைச்சரிடம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. 242 பயணிகளுடன் பயணித்த விமானமானது விழுந்து நொறுங்கி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். பயணிகளின் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தில் சிக்கியிருக்கும் பயணிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா? விபத்து நேர்ந்த இடத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகள் என யாரேனும் ஆய்வு மேற்கொண்டுள்ளனரா? கோபாலகிருஷ்ணன். நிச்சயமாக செந்துஜா, இது ஒரு மிகப்பெரிய டிராஜடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய விபத்தாக பார்க்கப்படுகிறது. போயிங் 7878 ட்ரீம் லைனர் என்கின்ற வகையைச் சேர்ந்த விமானம் தான் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட நொறுங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. விமானத்தினுடைய உடைந்த பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விமானம் விபத்தில் சிக்கியது எப்படி என்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத் முதலமைச்சராக பூபேந்திர பட்டேலிடம் என்ன விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உடனடியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினரை அந்த பகுதிக்கு விரைந்து செல்லுமாறும் அறிவுறுத்தி இருக்கிறார் என்கின்ற புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. ஏர் இந்திய விமான விபத்தை அடுத்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக குஜராத்தின் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலிடம் மத்திய உள்துறை அமைச்சர் இது தொடர்பாக தகவல்கள் கேட்டறிந்ததாகவும், அதே போல PMO என்று சொல்லக்கூடிய பிரதமர் அலுவலகத்திலிருந்து தகவல்களை கேட்டறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவரங்கள், இந்த இருக்கக்கூடிய 242 பயணிகளும் எப்படி, அவர்களுடைய விவரங்கள் என்ன, அவர்கள் எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மற்றொரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது என்னவென்றால், குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கூடிய ரூபானி அவர்களும் இந்த விமானத்தில் பயணித்ததாக சொல்லப்படுகிறது. ஆக அச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்பதை தான் பார்க்கின்றோம். ஆங்காங்கே விழுந்திருக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய பாகங்களை தவிர்த்து விட்டு, ஓரமாக வைத்துவிட்டு, உடல்களையும் சில இடங்களில் சில உடல்கள் கிடப்பதாகவும் ஒரு வருந்தத்தக்க செய்தி கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறோர், மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அங்கிருந்து சிலர்களை மீட்டு வந்து உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காகவும் உதவிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குஜராத்தினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் உடனடியாக ஒரு தீவிர ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே துரித கதியில் இந்த மீட்பு பணிகளை செய்வதற்கான விஷயங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு என்பதை பார்க்கின்றோம். தலைமைச் செயலர் அந்த இடத்திற்கு விரைந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விமானத்தில் இருந்த பயணிகளின் நிலை இதுவரை என்னவென்று தெரியவில்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறது. தற்போதைய கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய செய்தி என்னவென்றால், 90 பேர் கொண்ட ஒரு குழுவினை இந்த மீட்பு பணிக்காக துரிதப்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில மீட்பு படையினர் இருவரும் சேர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் தற்போது மிக முக்கியமாக ஈடுபட்டு வருகிறார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்திருப்பதால் அச்சம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இந்த போயிங் 787 விமானம் என்றாலே ஒரு அச்சம் இருப்பதை தொடர்கதியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த போயிங் 787 விமானம் போயிங் வகையைச் சேர்ந்த விமானம், மிகப்பெரிய ஒரு விமானம் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 200 250 பயணிகளை உள்ளடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய விமானமாக இந்த விமானம் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த விமானம் லண்டனுக்கு செல்ல இருக்கக்கூடிய ஒரு விமானம் என்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே வெளிநாடுக்கு சுற்றுலா செல்வதற்காகவும், வெளிநாடு வேலை நிமித்தமாகவும், கல்வி நிமித்தமாகவும், மற்ற பணிகளுக்காகவும் செல்லக்கூடிய பயணிகள் அதில் இருந்திருக்கிறார்கள் என்பதைய முதற்கட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழு அகமதாபாத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். கூட்ட நெரிசலில் சில ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை நமக்கு கூறுகிறார்கள். இந்த 242 விமானிகள்
சிலர் மட்டும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது தீக்காயங்கள் அவருக்கு இருப்பதன் காரணமாக உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருக்க சில ரக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடைந்த பாகங்களை அப்புறப்படுத்தி வைத்து இந்த மீட்பு பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. இந்த போயிங் 787 விமானம் நம் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த ஆக்சிடென்ட்களுக்கு பெயர் போனது என்று ஒரு கருப்பு நாட்களாகத்தான் சில விபத்துகளின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அமெரிக்காவாகட்டும் அல்லது சிங்கப்பூர் போயிங் விமானமாகட்டும், இது போன்ற பல விமானங்களை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த விமானம் குறிப்பாக இந்த போயிங் 787 விமானம் இப்போது என்பதுடன் அதிகமான பயணிகளை உள்ளடக்கி புறப்பட தயாராக இருந்திருக்கக்கூடிய ஒரு விமானம். அந்த 242 பேர் அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், மருத்துவ உதவிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் தாண்டி எத்தனை பேர் அதில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் போன்ற விவரங்களை துரிதகதியில் அங்கு விமான நிலை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்ல, இது அங்கிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானத்தில் இருந்து யார் அவர்களுடைய தொலைபேசி மற்றும் அவர்களுடைய அட்ரஸை வைத்து அவர்களுடைய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் இதில் பயணித்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதுதான் மிகுந்த கவலை கொடுத்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய குஜராத் மாநிலவாசிகள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த டேக் ஆஃப் ஆகியிருக்கக்கூடிய அந்த விமானம், அதாவது புறப்பட இருந்த விமானம் ஒரு 825 அடி என்று சொல்கிறார்கள். தோராயமாக ஒரு 800 அடிக்கு உயரத்திலிருந்து கீழே விழுந்து விபத்து நேரிட்டு இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த விபத்து நேரிட்ட 800 அடி என்று சொன்னால் தோராயமாக ஒரு 10 அடியிலிருந்து கீழே விழுந்தாலே நமக்கு கைகால்கள் உடையக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. நாம் யோசித்துக் கொள்ளலாம். 800 அடிக்கு மேலே இருந்து கீழே விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. நொறுங்கப்பட்ட அந்த விமானத்தினுடைய பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்திருக்கிறது. இந்த குடியிருப்பு பகுதிகளில் எல்லாம் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, தொழிலாளர்கள் யாரேனும் இருந்தார்களா, அவர்கள் விபத்தில் சிக்கி இருக்கிறார்களா, இந்த விமானம் விழுந்தவுடனேயே தீ பற்றி இருக்கிறது, கரும்புகை சூழ்ந்திருக்கிறது, மூச்சு திணறல் ஏற்பட்டது, இது போன்ற பல்வேறு சிக்கல்களும் பிரச்சனைகளும் இதில் இருக்கின்றன. உடனடியாக 7 தீயணைப்பு வாகனங்கள் அந்த ஸ்பாட்டிற்கு சென்றிருக்கின்றன. மருத்துவமனையில் பயணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தகவல் வந்திருக்கிறது. இதில் 10 பணியாளர்கள் 2 விமானிகள் இருந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 242 பயணிகள் இல்லாமல் 10 அதனுடைய உள்ளே வேலை செய்யக்கூடும் 2 விமானிகளும் இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வெளிநாட்டினுடைய பயணிகளும் இதில் சிக்கி இருக்கலாம் என்றும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆக மாநில அரசு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்து வருகிறது. குறிப்பாக உடனடியாக அது பாதிப்புக்குள்ளானவர்களை மீட்க வேண்டும், அவர்களுக்கு எங்கிருந்து எங்கு செல்கிறார்கள், யார் அவர்கள் போன்ற விவரங்களை சேகரிக்க வேண்டும், அவர்களுக்கான ரிலேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உறவினர்களுக்கு அது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். இது போன்ற பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னதாக அந்த விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். இதில் பயணிகள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பல விஷயங்கள் இதில் இருக்கின்றன. இந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், மேலும் 3 வாகனங்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. இதில் பலருக்கு பலத்த தீக்காயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களை மீட்கப்பட்டு உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். தேவையான உதவிகளை செய்யுமாறு மாநில அரசு அந்தந்த மருத்துவமனைகளுக்கும் மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறது. தற்போது அகமதாபாத்தினுடைய கலெக்டர் அந்த பகுதிக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 1:30 மணி அளவில் லண்டனுக்கு புறப்பட்ட இந்த விமானம் தான் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நாம் மீண்டும் பார்க்கலாம். போயிங் 787-8 ட்ரீம் லைனர் என்று சொல்லக்கூடிய இந்த விமானம் தான் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய விமானம் என்ற அந்த பிரச்சனைக்குள்ளான விமானம் என்று சொல்லப்படுகிறது. தற்போது 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் அகமதாபாத் விரைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் அலுவலகத்தில் இருந்தும் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பட்டேலிடம் தகவல்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். இந்த போயிங் 737 விமானத்தில், அதாவது விபத்துக்குள்ளான விமானத்தில் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக விஜய் ரூபானியும் அதில் இருந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இடர்பாடுகளை நீக்கிவிட்டு உடனடியாக
பாதிப்புக்குள்ளான பயணிகளை மீட்கப்பட்டு, காயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், மருத்துவ குழுவில் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். துரித கதியில் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது என்பதையும் பார்க்கின்றோம். மாநில பேரிடர் மீட்பு குழு பல்வேறு இடங்களில், பொதுவாக கட்ச் அந்த போன்ற பகுதிகளில் எல்லாம் புயல் வரக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில், சூரத், கட்ச் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் புயல் இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்பொழுதுமே அந்த பேரிடர் மீட்பு குழுவினர் இருப்பார்கள். அவர்களையும் அகமதாபாத்திற்கு உடனடியாக விரைந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விமானத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணிகள் தான் தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது நமக்கு அந்த 787 அந்த விமானம் பறந்து டேக் ஆஃப் ஆகி, அதாவது மேலெழும்பி சில வினாடிகளிலேயே விழுந்த அந்த காட்சிகளும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய ஒரு விபத்தாக இதை பார்த்து இருக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் இந்தியாவில் இது போன்ற ஒரு விபத்து நாம் பார்த்ததில்லை. திருவனந்தபுரத்தில் தான் சமீபத்தில் நாம் பார்த்தோம். ரன்வேயில் விழுந்து அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. ஆனால் இப்போ குஜராத்தில் இது போன்று 242 பயணிகள் இருந்ததாக ஏஜென்சி செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றன. இந்த அதிர்ச்சி காட்சிகளும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. 6 குழுக்களாக 90 பேர் கொண்ட 6 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து அவர்கள் ஒரு குழு மீட்பு பணிகளை செய்யும், மற்றொரு குழு காயமடைந்தவர்களை மீட்கும், இன்னொரு குழு அங்க இருக்கக்கூடிய அந்த உடைந்த பாகங்களை எடுத்து சரி செய்யக்கூடிய பணிகள், இது போன்ற பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்கள் அந்த பணிகளை செய்ய இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் மிகுந்த ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், எத்தனை பேர் இதில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன, தீக்காயத்தினுடைய அளவு என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவ குழு, ஒரு பெரிய குழு அங்கு விரைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள், அதாவது இடர்பாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டு அந்த பயணிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். காயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 171 இந்த பிளைட் இந்த விமானத்திற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், மருத்துவ குழுக்கள் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகள் செய்து வந்தாலும் கூட கரும்புகை இருப்பதன் காரணமாக அந்த இடத்திற்கு அருகாமையில் செல்வதற்கு ஒரு சிரமமான சூழல் இருப்பதாகவும் பார்க்கின்றோம். உள்துறை அமைச்சர், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய விமான அமைச்சராகக்கூடிய ராம்மோகன் நாயுடு அவர்களை அந்த இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளாக சிவில் ஏவியேஷன் மினிஸ்டராக கூடிய விமானத்துறை அமைச்சராக கூடிய ராம்மோகன் நாயுடு அவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் முதலமைச்சரும் அந்த பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிந்துஜா. அது மட்டுமல்ல, இதில் வெளிநாட்டு பயணிகள் யாரேனும் வந்திருக்கிறார்களா, அல்லது இந்த பயணிகள் எல்லாரும் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்களா, வேறு மாநிலங்களில் இருக்கிறார்களா போன்ற பல்வேறு தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அதற்காகத்தான் இந்த 90 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழுவும் அகமதாபாத்திற்கு விரைந்து செல்வதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 230 மேற்பட்டிருக்கக்கூடிய பயணிகள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தருகிறது. மேலும் மேலும் அதில் இடர்பாடுகள் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை தான் நாம் தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். சிந்துஜா, நன்றி. கோபாலகிருஷ்ணன், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.